வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு சில ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸில் செய்திருந்தேங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அவல் பாயசம், வடை, கொஞ்சமாக ரவா லட்டு செய்திருந்தேன். முதல் நாள் நான் தட்டையும் செய்திருந்தேங்க. தட்டைக்கு நான் 1 கப் அளவு அரிசி மாவு, இடியாப்ப மாவு ஒரு பேனில் போட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டுங்க. அது ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்து அரைச்சி சளிச்சு வச்சுருந்தேன் உளுத்தம்பருப்பு மாவு, உளுந்து மாவு அதையும் போட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவு பட்டரும் இதில் சேர்த்துட்டேங்க. 1/2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இந்த தட்டைக்கு தேவையான பெருங்காயம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. அது கொஞ்சம் கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சது, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு மிளகாய்த்தூளும் இதில் சேர்த்துட்டேங்க. நல்லா இதை போல் பிசறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதை நல்லா சின்ன சின்ன பால்ஸாக அப்படியே உருட்டிக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு உருட்டிட்டு துணி இல்லைன்னா பாலித்தீன் ஷீட்டில் தட்டிடலாங்க. பாலித்தீன் ஷீட் தான் இன்றைக்கி நான் எடுத்துருந்தேங்க. அதை எடுத்துகிட்டு எண்ணெய் லைட்டாக அப்படி தடவிட்டு தட்டிடலாம். தட்டிட்டு ஃபோர்க் வச்சுட்டு அங்கங்கே நம்ம ஹோல்ஸ் ஒன்று போட்டுடலாங்க. அப்போ தான் உப்பாமல் நல்ல மொறுன்னு வரும். அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதை 3-4 தட்டைகளாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. சூப்பரான மொறு தட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நான் முதல் நாளே செய்து வச்சுருந்தேன். மறுநாள் வந்து வடைக்கு அரைச்சிருந்தாங்க. 2 மணி நேரம் முன்னாடியே 1/2 கப் அளவு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்சி வழித்து எடுத்து வச்சுருந்தேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா இது போல் 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது போல் பிசைஞ்சிக்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலாம் போட்டு பிசைஞ்சிட்டேங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி தான் தண்ணி தொட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக இது போல் உருட்டிட்டு நடுவில் ஹோல்ஸ் போட்டு இதில் பொரித்து எடுத்துருவோம். சூப்பரான பஞ்சு போல் புசுன்னு வடையும் செய்திருந்தேன். அருமையாக இருந்ததுங்க. அடுத்து நான் ரவா லட்டு செய்திருந்தேன். 1 கப் அளவு ரவை எடுத்தேங்க. 3/4 கப் அளவு பொடித்த சுகர் பவுடர், ஒரு 1/4 கப் அளவு நெய் உருக்குனது எடுத்துட்டேன். 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், கொஞ்சம் முந்திரி, திராட்சை கொஞ்சம் ஒரு 10 இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டேங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நம்ம ரவை போட்டு ஒரு 6-8 நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டேன். வறுப்பட்டதும் இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதே பேன்லேயே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரி, திராட்சையெல்லாம் வறுத்துட்டேங்க. இது தட்டில் எடுத்து கொட்டி வச்சிட்டேன். இப்போ அந்த பேனில் நம்ம நெய் கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுட வச்சிடலாங்க. இப்போ இந்த ரவை கூடயே பவுடர் பண்ண சுகர், 3/4 கப் அளவு சுகர், 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு ஸ்பூனில் அளப்பில் கிளறி எடுத்து வச்சுட்டேங்க. இதில் விருப்பப்பட்டால் நம்ம கொஞ்சமாக தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் சுட வச்சுருந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஸ்பூனில் அது போல் கிளறிட்டேன். இன்றைக்கி நான் தேங்காய் சேர்க்கலைங்க. தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். பெசரிட்டு நம்ம உருட்ட வேண்டியதாங்க. இப்படி பிடிக்க வரலைன்னா கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சுடு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். பிடிக்க வரல அதனால் கொஞ்சமாக சுடு தண்ணி லைட்டாக அப்படி ஊற்றிட்டு கிளறிட்டு உருண்டையாக பிடிக்க வேண்டியதாங்க. ரவா லட்டை அப்படி பிடிச்சிடலாம். முந்திரி, திராட்சை சேர்த்துட்டு அப்படியே உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. அருமையான ரவா லட்டு தயாராகிடுச்சுங்க.
இதனால் ஆஃப் அன் ஹவருக்குள்ளே எல்லாம் கெட்டிப்பட்டுரும். இந்த சுகரும் அந்த தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறதால எல்லாமே சூடாக இருக்கிறதால அப்படி கெட்டிப்பட்டுருச்சுங்க. சூப்பரான இந்த லட்டு நீங்களும் இந்த போல் செய்து பாருங்கள். ரவா லட்டு சிம்பிளான ஸ்வீட்டு. அவல் பாயசமும் செய்திருந்தேன். அவல் பாயசம் ஏற்கனவே என்னோடய சேனலில் 2-3 தடவை போட்டிருக்குறேங்க. அதனால் அதை நான் வீடியோ எடுக்கலை. கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி தயிர், பால், பட்டர் இதெல்லாம் சமைக்க வச்சுட்டு நம்ம செய்த இந்த ஸ்நாக்ஸும் வச்சுட்டு கும்பிட்டுருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.